ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டிப்ஸ் ஆஃப் டேஸ்ட். இன்னைக்கு சூப்பரான நாகர்கோயில் ஸ்டைலில் கமன்னு மீன் குழம்பு செய்ய போகிறேன். வஞ்சரம் ஃபிஷ் எடுத்துருக்கோம் 3/4 கிலோ. மாங்காய், பச்சை மிளகா, முருங்கைக்காய், தக்காளி போட்டு ஒரு சூப்பரான மீன் குழம்பு. நான் இன்றைக்கி ஒரு முறை தேங்காய் துருவி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை பேனில் தேங்காவை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பச்சையாக கூட மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் ட்ரை ரோஸ்ட் பண்ணோம்னா இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட், நல்ல ஒரு மனம் இருக்கும். அந்த தேங்காய் கூட சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை உரித்து அதை வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 7 பூண்டு, இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதில் இந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் தான். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் நல்ல மிளகு சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே மல்லித்தூளும் வத்தல் பொடியும் ஆட் பண்ணணும். மல்லிப்பொடி 2 ஸ்பூன் எடுத்தோன்னா வத்தல் பொடி 1 ஸ்பூன் எடுக்கணும். 2:1 ரேஷியோவில். அன்றைக்கி 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் இதை போட்டு நல்லா மிக்சியில் நல்ல சாஃப்ட் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை கடாயில் சேர்த்து புளி கரைச்சி வச்சிருந்த தண்ணி இது கூட ஆட் பண்ணி எவ்வளோ தூரத்துக்கு குழம்பு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வைக்கலாம். ஆயிலே நம்ம சேர்த்துக்கல இந்த மீன் குழம்புக்கு. நான் கார்னிஷ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஆயில் எடுத்திருக்கேன். கார்னிஷிங் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப டேஸ்ட்டாக, ஹெல்த்தியான ஒரு மீன் குழம்பு தான். நான் இன்னைக்கு முருங்கைக்காய், தக்காளி, பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன். மாங்காய் எடுத்துருக்கேன். அது லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டே நம்ம மாங்காய் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப குழஞ்சிரும். 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். அப்போ இந்த முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணலாம். ஃபிஷ்ஷு போட்டதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு கலக்கலாம் கூடாது. ஷேக் பண்ணால் போதும், இல்லைன்னா மீன் உடைஞ்சிரும். நாகர்கோயில் ஸ்டைல் மீன் குழம்பு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் நல்ல டேஸ்ட் ரிச்சாக இருக்கும் தேங்காயோட ஃப்ளேவரில். பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஒரு நல்ல ஒரு மனம் வரும். கிட்ட எந்த மீன் இருந்தாலும் அந்த மீனில் இப்படி குழம்பு செஞ்சிங்கன்னா ருசியாக இருக்கும். நான் இன்னைக்கு வஞ்சரம் கிடைச்சனால அதை வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஃபைனலாக மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் அதிக புளிப்பாக இருந்துச்சுன்னா புளி கம்மியாக ஆட் பண்ணணும். ஃபைனலாக நம்ம தேங்காய் எண்ணெயில் தாளித்து ஊற்றினோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கருவேப்பிலை, நான் பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஆயிலில் ரோஸ்ட் பண்ணி அந்த குழம்புல போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு கார்னிஷிங்காக நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வேகணும். அதாவது ரொம்ப கறியும் கூடாது, வேகாமல் பச்சையாகவும் இருக்கக்கூடாது. இதை இப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு மனம் கிடைக்கும். பாருங்கள், ஒரு சூப்பரான நல்ல டெம்ப்டிங்கான நாகர்கோயில் ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீன் எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். இன்னொரு ஒண்டர்ஃபுல்லான ரெசிபியில் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Anita Lennon, Tips of Taste.